சர்பத்துக்கான சிரப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 400 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 15 கிராம் அளவுக்கு நன்னாரி வேறு பூண்டு இடிக்கிற கல்லில் இடித்து ஊற வச்சு ஒரு நைட்டு ஊற வச்சு காலையில் ஊற்றுற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதை வடிகட்டிக்குவோம். இதை வடிகட்டி இதில் போட்டுக்குவோம். போட்டு நன்னாரி வேறு ஒரு 15 கிராம் தான் போட்டிருக்கேன். சர்க்கரை 400 கிராம். 15 கிராம் தான் பூண்டு இடிக்கிற கல்லில் கழுவிட்டு இடித்து அதை நான் காலையில் ஊற வச்சா நைட்டு செய்யலாம், அல்லது நைட்டு ஊற வச்சா காலையில் வடிகட்டி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சுக்கிட்டு நீங்கள் கலர் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் இதில் கொடுத்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே இறக்கிறோம். ஏன்னா ரொம்ப சக்கரை அதிரசம் ஆகுது மாதிரி கெட்டியாக வர விடக்கூடாது. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இதை அப்படியே என்ன பண்ணணும், நம்ம கலர் பவுடர் போட்டு இறக்கிக்கணும். இப்போ நான் 2 கலர் போட போகிறேன். அதனால் இதில் கொஞ்சம் எடுத்துருவேன். நீங்கள் மறுபடியும் ஒரு 50 மில்லி தண்ணியோ அல்லது 25 மில்லியோ உங்களுக்கு வேணுன்னா விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறம் தான் இப்படி கொதிக்க விடணும். நான் இப்போ ரெட் கலர் போட போகிறேன். எனக்கு ரெட் கலர் தேவைப்படுது. ரெட் கலர் போடுறேன். சும்மா கொஞ்சமாக போடணும். சாப்பாட்டுக்கு உப்பு போடுற மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க கலர் பவுடர். இப்போ இந்த நன்னாரி சிரப்பை வச்சு நம்ம ஜூஸ் போட போகிறோம். இப்போ இதில் ஒரு பாதி லெமன் விட்டுப்போம். 2 கலர் இருக்குல்ல, பாதி லெமன். இது இந்த இதில் பாதி லெமன், 2லையும் பாதி லெமன் போட்டுக்குவோம். இப்போ ஐஸ் கட்டி போட்டுக்கோம். ஐஸ் கட்டி போட்டுக்கோம். தண்ணி ஆட் பண்ணிப்போம். இப்போ 2 பெரிய ஸ்பூனால் இந்த இது ரெடி பண்ணி வச்ச நன்னாரி சிரப்பு போட்டுக்கோங்க. எல்லோ கலர் ஒன்று ரெடி பண்ணி வச்சல, இதோ எல்லோ கலர். அவ்வளோதான், ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ரெட் கலரு ரெடி பண்ணி வச்சுருந்த ஜூஸ். இது கொஞ்சம் கிளாஸு பெருசாக இருக்கிறதுனால 3 ஸ்பூனு, பெரிய ஸ்பூனால் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சர்பத்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுடு தண்ணியில் ஊற வச்சா சப்ஜா விதை அல்லது பாதாம் பிசின் ஏதாச்சும் போட்டுக்கலாம் நீங்கள்.